டோரஸ் என்பது ஒரு வடிவியல் பெயர். இதை எளிமையாகச் சொன்னால் இது ஒரு டோனட் அல்லது வடை போன்ற வடிவத்தில் இருக்கும். டோரஸ் புலம் என்பது இந்த டோனட் வடிவத்தில் சுழலும் ஒரு ஆற்றல் புலம் ஆகும். இந்த படத்தின்படி நாம் உருவாக்கும் மின்காந்த ஆற்றல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி கூட ஒரு முப்பரிமாண டோரஸ் புலத்தை உருவாக்குறது. இந்த ஆற்றல் புலம் ஒரு மையத்திலிருந்து வெளியேறி வெளிப்புற விளிம்புகளை சுற்றி வளைந்து மீண்டும் மையத்திற்குள் நுழைகிறது. இது ஒரு தொடர்ச்சியான சஸ்டெய்னிங் ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்குறது. படத்தில் இந்த டோரஸ் வடிவத்தை விளக்க 2 உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1. ஆப்பிள். ஒரு ஆப்பிளை நடுவில் வெட்டினால் அதன் மையத்தில் விதைகள் இருப்பதையும் பள்ளத்தின் சதைப்பகுதி அதை சுற்றி வளர்ந்திருப்பதையும் காணலாம். இந்த அமைப்பு ஒரு டோரஸ் வடிவத்தை ஒத்துள்ளது. ஆற்றல் மையத்தில் இருந்து தொடங்கி வெளிப்புறமாக விரிந்து மீண்டும் மையத்தை நோக்கி சுழல்கிறது. 2. கருந்துளை பிளாக் ஹோல். படம் ஒரு கருந்துளையின் வடிவமும் டோரஸ் போல இருப்பதாக காட்டுகிறது. கருந்துளைகள் ஈர்ப்பு விசை மிகவும் வலுவாக இருக்கும் விண்வெளிப் பகுதிகள் ஆகும். கருந்துளைகளை சுற்றியுள்ள வாயு மற்றும் தூளப்படலம் ஒரு தட்டு போல சுழன்று அதனுள் ஈர்க்கப்படும். இதற்கு அக்பர்ஷன் டிஸ்க் என்று பெயர். இந்த ஆற்றல் மற்றும் பூரண் சுழலும் விதம் சில சமயங்களில் டோரஸ் புலமாக சித்தரிக்கப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய இயற்பியல் படி கருந்துளைகள் பொதுவாக கோள வடிவத்தில் இருக்கும். ஆனால் சில குறிப்பிட்ட சைத்தாந்திக் சூழ்நிலைகளில் டோரஸ் வடிவம் சாத்தியமாகலாம். படத்தின் இறுதியில் இந்த சுவாச நுட்பத்தை செய்வதன் மூலம் நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் இந்த ஆற்றலை ஒரு பெரிய வழியில் கிளறத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் இந்த நுட்பத்தை போதுமான முறை சரியாகச் செய்தால் உறங்கும் டிராகனை எழுப்புவீர்கள். இதன் பொருள் என்னவென்றால், சில ஆன்மீக அல்லது தியான பயிற்சிகள், குறிப்பாக குறிப்பிட்ட சுவாச முறைகள், நமது உடலின் உள்ளே இருக்கும் இந்த டோரஸ் வடிவ ஆற்றல் புலத்தை செயல்படுத்தும் திறன் கொண்டவை. இங்கு உறங்கும் டிராகன் என்பது நமது உள்ளே மறைந்திருக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றலை குறிக்கும் ஒரு உருவகமாகும். இந்த ஆற்றலை எழுப்புவதன் மூலம் ஒருவரின் ஆற்றல் மட்டத்தை அல்லது விழிப்புணர்வை அதிகரிக்க முடியும் என்று அந்த புத்தகம் கூறுகிறது.